ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான பத்தி தேடிட்டு இருக்கீங்களா? லாஸ்ட்டா போஸ்ட் ஆஃபிஸ் பக்கம் எப்போ போனீங்க ஞாபகம் இருக்கா? பட் ஐம் வெரி ஷூர் இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா நியர் பை போஸ்ட் ஆஃபிஸ் போவீங்க. ஒரு நல்ல ஒரு பிளான் எடுப்பீங்க. நாம டிஸ்கஸ் பண்ண போற இந்த ஸ்கீம்ல கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நன்றி சொல்வேன் தெய்வமே. என்னடா ஓவரா பில்டப் குடுக்குறாரேன்னு பார்க்குறீங்களா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. பில்டப்க்கு ஒர்த்தான ஸ்கீம் தாங்க. மாதம் மாதம் வருமானம் வரக்கூடிய போஸ்ட் ஆஃபிஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை பத்தி தான் நம்ம பேச போறோம். இதுல யாரு இன்வெஸ்ட் பண்ணலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்? எவ்வளோ நமக்கு வருமானம் வரும்? என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ்? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்கணும். அப்படி எங்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க டு ஓப்பன் ஏ சேவிங்ஸ் அக்கௌண்ட். என்னடா இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்கிறா, மந்த்லி இன்கம் வரும்னு சொல்கிறா, ஸோ மாதம் நம்ம எதாவது பே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கு வந்து நமக்கு மாதம் வருமானம் வரும். ஓ, நீ அப்படி வரியா? இது பார்த்தீங்கன்னா 5 years 10 years ஸ்கீம். இதில் நீங்கள் மினிமமாக 1000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 9 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு தனி மனிதனால் பே பண்ண முடியும். மீன்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 3 பேராக சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம். மேக்ஸிமம் ஆஃப் 15 lakhs வரையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த அமௌண்ட்டுக்கு 7.4% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் யார் வேணால் ஓப்பன் பண்ணலாம். நான் வருமானம்னு சொல்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட் பற்றி தான். நம்ம பே பண்ண அந்த பல்க் அமௌண்ட்டுக்கு மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 yearsலேருந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இது அவைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 10 yearsலேருந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆனால் அவங்க மேஜர் ஆனதுக்கப்புறம் அவங்க பேரில் அது கன்வெர்ட் ஆகிடும். அவங்க தான் ஒரு சோல் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க ஆஃப்டர் மேஜர் ஆனதுக்கப்புறம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை எனக்கு இந்த ஸ்கீம் வேணாம், நான் வந்து என் குழந்தைங்களுக்கோ இல்லை எங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா என்னால் முடியும். ஸோ நான் ஈஸியாக யாருக்கு வேணாலும் என்ன நேரத்தில் வேணாலும் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியும். ப்ரொவைடட் அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். 2011க்கு முன்னாடி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணவங்களுக்கு போனஸாக 5% கொடுத்துருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக 2011க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த போனஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. இந்த ஸ்கீமில் 7.4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பெர் ஆனம். என்னடா இவ மந்த்லி இன்கம் ஸ்கீம் சொல்லிட்டு பெர் ஆனம்க்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் என்னமோ வருஷத்துக்கு பண்ணுவாங்க. பட் மந்த்லியாக நமக்கு இன்கம் வந்து சேர்ந்துடும் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. நமக்கு சாதகமான விஷயத்தை பற்றி நல்லா பேசிட்டோம். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இப்போது வித்ட்ராயல் லாக்கிங் லிமிட்டை பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 லட்சம் இந்த ஸ்கீமில் போட்டிருக்கேன். போட்ட மொதல் வருஷத்துலேயே எனக்கு ஏதோ தேவை வருது. அதுக்காக அந்த பணத்தை நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னால் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் அந்த என்டையர் ஒரு வருஷத்துக்குமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மாதம் இன்கம்மாக வந்து சேர்ந்துடும். சரி, ஒரு வருஷத்துல தான் எடுக்க முடியாது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எஸ், எடுக்க முடியும். எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பணத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். பட் பெனால்ட்டி கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிறேன். அதே போல் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் பெனால்ட்டியாக பே பண்ணணும். 5 இயர்ஸில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து மெச்சூர்ட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் உங்கள் ஃபுல் அமௌண்ட்டை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணுற என்டையர் அமௌண்ட்டு அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி அப்போ நம்மளால் வாங்கிக்க முடியும். அதோட அந்த அமௌண்ட்டுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு மந்த்லி இன்கமாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். இந்த ஸ்கீம் மூலமாக நம்மளோட மாத தேவைகள் நம்மளால் கவனிச்சிக்க முடியும். அதோட நம்ம அமௌண்ட் வந்து ஒரு சேஃபான இடத்துல இருக்குன்றதை நம்ம என்ஷூர் பண்ண முடியும். இந்த ஸ்கீம் யாருக்கு வேணால் எடுக்கலாம், யாருக்காக வேணால் எடுக்கலாம். இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் யாருக்கு வேணால் அந்த அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, அதுபோல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற ஏதாச்சும் வேலிட் ப்ரூஃப் கொண்டு போனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ நாமினேஷன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மேபி வயசானவங்களுக்கு போட்டுட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் வந்து யாருக்கு போகணுன்றது ஆஃப்டர் நீங்கள் அந்த பாலிசி எடுத்ததுக்கப்புறம் கூட நாமினேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணுறேன்னு கமெண்ட்டே சொல்லுங்கள். டேக் கேர், பாய். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.